ஸ்டெம் செல் ஆராய்ச்சிக்கு தமிழக அரசு நிதியுதவி அளிக்கிறதா சார்? ஸ்டெம் செல் ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு இந்திய அரசை விட இன்னும் பலமாக ஊக்குவிக்கிறதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2008 ஒரு தமிழக அரசு நடத்தும் ஸ்டான்லி மருத்துவமனையில் ஸ்டெம் செல் சிகிச்சைக்காக ஒரு லேபை கிரியேட் பண்ணுறதுக்கு தமிழக அரசு உதவியது. டாக்டர் சுரேந்திரன் என்பவர் கல்லீரல் லிவர் டிசீஸ்னால் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு ஒரு தீர்வாக ஸ்டெம் செல் தெரப்பியை ரிசர்ச் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த பொழுது அவருக்கு ஊக்கமளித்து அதற்கு தேவையான பண உதவி, இடம், அதற்குண்டான ரெகுலேட்டரி ஹெல்ப் எல்லாத்தையுமே செய்து இன்று வரை 17 வருடங்களாக ஸ்டான்லி மருத்துவமனையில் அந்த ஸ்டெம் செல் லேப் இயங்கி வருகிறது. அவங்க இதுவரைக்கும் பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஸ்டெம் செல்லை எடுத்து அதை எப்படி ஒரு லிவர் செல்லாக மாற்றணும் அதை மாற்றி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்டெம் செல்லை ஆரம்பத்தில் ஒரு அனிமல் ஸ்டடீஸ் மூலமாக ஒரு எலிக்கு லிவர் டிசீஸை ஏற்படுத்தி அதை குணப்படுத்துவதற்கு இந்த ஸ்டெம் செல்லால் முடியுமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை ப்ரூவ் பண்ண பிறகு இந்திய அரசு அவர்களுக்கு இதை நீங்கள் மனிதர்களிலும் நீங்கள் ட்ரை பண்ணுவதற்கு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடத்துங்க, அதற்கான முதற்கட்ட அனுமதியை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் 1 கிளினிக்கல் ட்ரையலுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி ஃபார் லிவர் டிசீஸ் அதற்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. அந்த ஸ்டெம் செல்லை மேனுஃபேக்சரிங் செய்வதற்கான லேபையும் அதற்குண்டான செலவுகளையும் வழங்கியிருக்காங்க. இது தவிர தமிழக அரசு இவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் செய்த ஆராய்ச்சியின் முன்னேற்றத்தை பார்த்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டையே ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் மூலமாக லிவர் டிசீஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு வேறு உறுப்புகளுக்கு கூட ரீஜெனரேட்டிவ் மெடிசன் மூலமாக தீர்வு காண முடியும். அதற்குண்டான ஆராய்ச்சிகளை தற்போது செய்து வருகிறார்கள். அதற்கு உதாரணமாக எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அவர்களுடைய லேபை பயன்படுத்தி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா மற்றும் ஸ்டெம் செல்ஸ்களை எப்படி எலும்பு முறிவு உண்டான பேஷண்ட்ஸுக்கு அல்லது ஆர்த்தரைட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கிறார்கள். அதே போல் தோல் நோய், இன்னும் பல நோய்களுக்கு ஸ்டெம் செல் சிகிச்சை மூலமாக ஆராய்ச்சி செய்வதற்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் பயன்படுகிறது. இதை தவிர சமீபத்தில் எங்களுக்கு மதர் செல் ரீஜெனரேட்டிவ் சென்டர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து கிரேஸ் கென்னட் மருத்துவமனை மதுரை இந்த மூன்றும் இணைந்து பேர்ன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு தீக்காய புண் ஆறாமல் நிறைய பேர் சிரமப்படுறாங்க. அதுவும் 50% மேலே பேர்ன்ஸ்னால் பேஷண்ட் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இவர்களை காப்பாற்றுவதற்காக 3D பிரிண்டிங் மூலமாக கெடாவர் ஸ்கின், இறந்தவர்களிடமிருந்து எடுத்த ஸ்கின்னை எப்படி ஸ்கின் பேங்கில் வைத்து ரிசர்வ் பண்ணுறோமோ அந்த ஸ்கின்னில் 3D பிரிண்டிங் செய்து இந்த பேர்ன்ஸ் பேஷண்ட்டினுடைய புண்ணை ஆற வைப்பதற்கான ஆராய்ச்சிக்கு நிதியுதவி செய்திருக்கிறார்கள். ஸோ இதை பயன்படுத்தி இந்த ஆராய்ச்சியை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம்.